நம்ம வந்து இன்றைக்கி மேங்கோவில் ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு நல்ல மில்க் ப்ரெட்டாக எடுத்துக்கணும். அப்புறம் வந்து நான் பட்டர் வச்சு ஒரு க்ரீம் பண்ணியிருக்கேன். அதை நான் எப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. அது கூட மேங்கோ பல்ப்பி சேர்த்து மிக்சியில் ஒரு பிளெண்ட் பண்ணிக்கணும் அப்படியே ஸ்மூத்தாக. அப்புறம் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து முட்டையை நம்ம உடைச்சிட்டு அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அது கூட மில்க் சேர்த்துக்கணும். மில்க் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்புறம் என்னென்னா, அதில் நீங்கள் சுகருக்கு பதிலாக நான் வந்து மேப்பிள் சிரப் ஊற்றிருக்கேன். நீங்கள் ஹனி இல்லைன்னா சுகர் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட நான் கஸ்டர்ட் பவுடரையும் கொஞ்சம் கரைச்சி விட்டு ஊற்றிருக்கிறேன். கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கும் போது அதில் நட்ஸ் எல்லாம் சேர்த்து டோஸ்ட் பண்ணி சாப்பிட ரொம்பவே வெனிலா ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சும்மாவே ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் கூட அப்படி ட்ரை பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதான் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ப்ரெட்டை நினச்சி பேனில் பட்டர் போட்டுட்டு அதில் போட்டு டோஸ்ட் பண்ண வேண்டியதான். டோஸ்ட் பண்ணி நம்ம 2 பக்கம் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு சர்வ் பண்ணணும். அப்படி அது எப்படி சர்வ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். அது கூட மேங்கோ ஸ்லைசஸ் வச்சு அதுக்கு மேலே அந்த பட்டர் க்ரீமு ப்ளஸ் அதுக்குள்ளே நம்ம ஸ்மூத்தாக அடித்தோம்ல அந்த க்ரீமையும் வச்சு அதுக்கு மேலே டாப்பிக் வந்து நம்ம நட்ஸ்லாம் தூவிக்கலாம். அதில் இதுக்கு வந்து பிஸ்தா வந்து நல்லா பொடிச்சு தூவினிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து மேங்கோ சீசனில் இதை அந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணேன். நீங்கள் டின் மேங்கோ வச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி என்னோடய பொண்ணுங்க பண்ணினாங்க. இது ரொம்ப யம்மியாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ, பை பை.